நாங்கள் எல்லாருமே இப்போ வந்துட்டோம் கொளத்தாங்கரைக்கு வெயில் போட்டதுக்காக. பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு பாருங்கள். ஃபுல்லாகவே அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து தான் வெயில் போட்டுக்கிட்டு போகணும். போட்டுக்கிட்டு ஊர்வலம் போவாங்க எல்லாருமே. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டல் வந்துச்சு குளத்துல. அதையும் முடிச்சுட்டு நாங்களுமே பார்த்திங்கன்னா வெயில் போடுறதுக்காக குளத்துக்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இப்போ சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த குளத்துல வந்தால் வந்து குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவோம். டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா. இப்போ இருக்க கேன் தண்ணி விட அப்போ இருக்கிற குளத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போயுமே அந்த குளம் இருக்குது, பட் ரொம்ப வீணாகிடுச்சு. யாருக்கு வந்து இப்போ வந்து குடிக்கிறது தண்ணி எடுக்கிறது கிடையாது. பார்த்திங்கன்னா ஃபுல் இந்த ஊர் மக்களே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருப்பாங்க இப்போதைக்கு. மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 வாட்டி வந்து அந்த இந்த கழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பறக்கும். 3 வாட்டி பறக்கும். 3 வாட்டி வெடி போடுவாங்க. அதே மாதிரி அதை போட்டு முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவு குத்துறவங்க, அந்த பெரிய வேல் போடுறவங்க, லெமன் போடுறவங்க, அப்புறம் தேர் இழுக்க போகிறவங்களாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க போட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே அடுத்தது வந்து சின்ன சின்ன வேல் போடுறவங்களாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்களும் எங்கள் ஃபேமிலியோட வெயில் போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல எனக்கு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் சித்தி பசங்க, அப்புறம் அம்மா, சித்தி, பாட்டி அப்படி எல்லாருமே வந்து வெயில் போட்டுட்டு ரெடி ஆகிட்டோம் போகிறதுக்காக. சீக்கிரத்தை போகவே முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா 9 வேல் 11 வேல் அந்த மாதிரி போடுவோம் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா. நிறைய கடைங்க போட்டிருக்காங்க ஃபுல்லாக. இருக்கும். நிறைய ஒரு 50 தேர் 100 தேர் அந்த அளவுக்கு வந்து இருப்பாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா. அங்கே நாங்களும் ஊரை சுற்றி வந்துட்டு வெயில் கழட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு பாட்டு கச்சேரி, திருவிழா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.